தேவி ராவணனுடைய குலதேவதா அகாரம் சைத்திய பிராசாதம் இருக்கு. அதுக்கு அந்தண்ட புறத்துல போய் ஒரு மரத்துல கலையில கட்டிட்டு இருந்தானா அனுமார் கூட தெரியாம போயிருக்கும். அங்கிருந்து என்ன பண்ணினாலாம் விடுவிடுன்னு அந்த மரக்கலையை போய் பிடிச்சாலாம். உபஸ்திதா சா மிருது சர்வகாத்ரி சாகாம் கிரஹீத்வா அகஸ்ய நாள் அந்த மரக்களை நாள் இந்த மரக்களை ஹனுமார் இந்த மரத்துல உட்காந்துருக்காளோ அந்த மரக்கலையை போய் பிடிச்சாலாம். ஹனுமார் இருக்கிறது இவளுக்கு தெரியாது. அங்க போய் பிடிச்சாலாம். என்ன காரணம் நாள் நல்ல காலம் வந்தா நல்ல இடத்துல கொண்டு விட்டு விடுமாம். அப்படி வந்து வந்துட்டாளாம். அது எப்படிப்பட்ட மரம் நாள் நகோத்தமம் புஷ்பிதமாசசாதா பூத்த மரம் நாள் புஷ்பிச்ச மரம் நாள். வால்மீகி என்ன அர்த்தம்? புஷ்பிச்ச மரம் நாள் என்ன புஷ்பம்? ராமனாகிற பெரிய மகாபலம் வருவதற்கு முன்னாடி ஹனுமாராகிற பூ பூத்த மரமா? நகோத்தமம் புஷ்பிதமாசசாதா உபஸ்திதா சா மிருது சர்வகாத்ரி சாகாம் கிரஹீத்வா தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யாஹ ராமானுஜம் ஸ்வஞ்சகுலம் சுபாங்யா. அப்போ ராமத்தியானமா அவன் சிந்தனம் பிரவிச்சிந்தனம் விசிந்தனம் பிரவிச்சிந்தனம்ங்கிறாள். அப்படி சிந்திச்சாளா. ஆபாதமஸ்தகம் கோதண்டபாணியாய் கோமளனாய் நீலமேகஷாமளனாய் கஞ்சலோச்சனாய் கமனீய விக்கிரகனாய் காமிதார்த்தப்பிரதனாய் காமஜனகனாய் வைகுண்டநாதனாய் உள்ள பார்த்தாளாம். தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யாஹ ராமானுஜம் ஸ்வஞ்சகுலம் சுபாங்யா. ராமானுஜம்ங்கிறாள். ராமனுடைய தம்பியாம். லட்சுமணன் சொல்லப்படாதோ? எம் பிரபு எப்படி ஏகபத் நீவிரத சரணம் அந்த பிரபு பார்த்து தாறுமாறா பேசினேனே என்பதை உணர்ந்து ராமானுஜம் ஸ்வஞ்சகுலம் சுபாங்யா. நல்ல பிரம்மவித் குலத்துல பிறந்து ஒரு கஷ்டம் வந்த போது ஒரு பாகவதனை இப்படி தூஷிச்சேனே, நல்ல சத்குலத்துல பிறந்தேனேன்னு அதையும் நினைச்சுக்கிண்டு அந்த கலையை போய் பிடிச்சு கட்டிக்க எத்தனை பண்ற போது இடதுகண் இடதுகை இடதுகால் இடதுகொடை படப்படான்னு துடிச்சுதான். ஸ்திரீகளுக்கு இடது பாகம் துடிச்சா சகுனமாம். இந்த சமயத்துல இந்த சகுனத்தை நம்பாம இருந்துடுவோம்னா புராபி சித்தானி உபலட்சிதானி. முன்பு சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி சிவதனுச உத்தரம் ஆகர்ஷணம் பண்ண முடியாம போன போது ஜனங்கள் வந்து சொன்னாளா, சீதே நிர்வீர முர்வீதலம் வீராள் இல்ல, உத்தராலய ஆகர்ஷணம் பண்ண முடியல, அசக்கி நான் போரும்னே தொட்டா போரும்னே நாகிருஷ்டம் நட்டாத்கிருதம் அனமிதம் அப்படி இறக்கினாளா. எஸ்எஸ்எல்சி இல்லாமனாலும் இஎஸ்எல்சி போரும் வைக்கிறா போல. அப்படிலாம் என்னெல்லாமோ பண்ணினேன். நிர்வீர முர்வீதலம் வீராளே இல்லாம போயிடுது நம்ம தேசம். 8 குழந்தைகள் பாஸ் பண்ணாலாம். 8 பேர் போனா 8 பேரும் பாஸ் பண்ணாலாம். ஒரு ஊர்லயும் அப்படி கிடையாதுன்னு 40 பேர் போனா 8 பேர் பாஸ் பண்ணுவான். 8 பையன்கள் போனா 8 பேரும் பாஸ் பண்ணாங்களா ஏத்திக்கு குழந்தைகளை. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால இஎஸ்எல்சி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இது எஸ்எஸ்எல்சிக்கு மேலே நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. அது என்னமோ எஃப்ஏபிஏ மாதிரி அது ஒரு நாக்கம். இப்போ இல்லை, மிந்தி நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை அது கீழேன்னு அப்புறம் சொன்னா எல்லாரும். அது குழந்தைகளை தயார் பண்ணி அனுப்புறதுக்கே ரொம்ப சிரமம். அதுவும் இந்த நாள் குழந்தைகளை நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்றான். அது இந்த லௌகிக்கத்துல மட்டும் இல்லைன்னு வைதிகத்துல கூட சோச்சைக்கும் தோசைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு. என்ன அம்மா வாத்து போட்டாலும் தோசை, அந்த பயலுக்கு சோச்சேனா தோசைங்கண்ணா வாயில வராதுன்னு லேசில. குழந்தைகளை தயார் பண்ணி அது உபாத்தியாய வృத்தியில் இருக்கிறது ரொம்ப சிரமம். அது ரொம்ப நேற்றுக்கு போய் பார்த்தேன். வித்யாசாலையே ரொம்ப ஸ்ரீ சமிருத்தியா இருக்கு. அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல அங்கே ஒரே இடியா தென்னையும் புஷ்பச்செடியும் நல்ல சத்ருட்சங்கள்லாம் அங்கே விளைஞ்சது. பெரிய பெரிய நந்தவனமாய் இப்படி ரொம்ப மங்களமா இருக்கு. குழந்தைகளை நல்லா ஸ்ரத்தையா எல்லாரும் கவனிக்கிறாள். அதை நம்ம ராதாகிருஷ்ணயர் நல்ல இடத்துல ஒப்பிச்சுவிட்டேன்னு சொன்னார். இந்த வித்யாசாலையை நம்ம மகாலிங்கர் இடத்துல ஒப்பிச்சுவிட்டேன். பொறுப்பாது தர்ம குடும்பம் தர்மம் பண்ற குடும்பம் மூலியம் அங்கே ஒப்பிச்சுவிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாள். ரொம்ப திருப்தியா இருந்தது. நேற்றுக்கு இஎஸ்எல்சின்னு ஞாபகம் வந்தது, அதனால சொல்றேன். பாகவத்வாள் சொன்னார் 8 குழந்தைகள் போனால் 8 பேரும் பாஸ் பண்ணிவிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உத்தரும் இந்த வில்ல ஒன்றும் பண்ண முடியல, உனக்கு கல்யாணம் இல்லை, கன்னியாமடம் நாளாம் ஜனகர் போய்
அப்ப தேவி கண்ணால ஜலம் விட்டாளா, எனக்கு பர்த்தாவோட சேர்ந்து வாழ்க்கை இல்லையா என் ஜென்மாக்குன்னு. அப்போ கண்ணால ஜலம் விட்டு கலங்கின போது இடதுகண் துடிச்சு, இடதுகை துடிச்சு, இடதுகால் துடிச்சுதான். என்ன இப்படி சகுனம் உண்டாருதுன்னு பார்த்தாலாம். விஸ்வாமித்ரேண சகிதா யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா. சுவாமி விஸ்வாமித்திரோட லட்சுமணனோட பிரம்மச்சாரி கட்டுக்கட்டின்னு வந்து நின்னாளாம். என் பிரபு வந்தாள், சிவதனுசா ஆகர்ஷணம் பண்ணி என்ன விவாகம் பண்ணிண்டாள். அப்படி தேவியே சொல்லியிருக்கா இந்த கதையே. அப்படி மிந்தி இந்த சகுனம் க்ஷேமத்தை கொடுத்த சகுனமாச்சே, ராமலாபத்தை கொடுத்த சகுனமாம். சகுனம் போய் இன்னும் சொல்ல முடியலே. புராபி சுத்தானுபலக்ஷிதானி. என்ன நினைச்சாளா, ஒரு கால் வைகுண்டத்துல என் பிரபு மறுபடியும் கிடைப்பன்னு சொல்லுதோ என்னமோ இந்த சகுனம் என்று நினைச்சு களையில கட்டிக்கிறத எத்தனை பண்ணத்தை விடல. இத்தனையும் ஹனுமார் பார்த்துட்டு இருந்தாள். ஆஹா, தேவி ஜீவனை விட்டுட்டா, சுவாமி ஜீவனை விட்டு விடுவாள், லட்சுமணம் விட்டு விடுவாள், சுக்ரீவாதிகள் போயிடுவாள், அயோத்தி போயிடும், பரதாதிகள் போயிடுவாள், கிஷ்கிந்தியும் அயோத்தியும் அழிஞ்சு போயிடுமே. என் தேவி பழைச்சா, சுவாமி பழைப்பாள், லட்சுமணம் பழைப்பாள், சுக்ரீவாதிகள் ஜீவிப்பாள், அயோத்தி பழைக்கும். இப்ப தேவியை பழைக்க பண்றது எது, எந்த மந்திரம், என்ன கர்மா, என்ன ஜபம், என்ன ஹோமம் நாள். இந்த ஆபத்காலத்துல வேற எந்த ஜபஹோமும் பிரயோஜனம் இல்லை. தேவியை பிழைக்க பண்ணக்கூடிய சர்வாபன் நிவர்த்தகமான சரித்திரம் ராமாயணம்னு ராமச்சரித்திரத்தை எடுத்து வருஷிச்சாளா. அன்னைக்கு தேவி கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்சிட்டாலும் இன்னைக்கு ராமாயணம் கேட்கிறோம். ஆசீத் தசரதோ ராஜா ரத குஞ்சரவாஜிமானி புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராஜீன் ராஜர்ஷீணாம் குணஸ்ரேஷ்டா தபசாச்சர்ஷிபிஸ் சமஹ சக்ரவர்த்தி குலே ஜாதா புரந்தர சமோபலே. சுவாமியே வர்ணிச்சு அயோத்தியின் நகரம் சரயூதிர நிமிஷ்டம் தசரதன் சக்கரவர்த்தி சதுரங்க சைன்யம் ருஜுபுத்தி சத்திய பிரதிஜன் புண்ணியஸ்லோகன் அக்னிஷ்டோமாதி மகாயஜம் பண்ணினவன் அஸ்வமேதாதி மகாகிருத்துக்களை அனுஷ்டிச்சவன் அந்த பிரபுனுடைய மூத்த புள்ள ஸ்ரீராமன் பித்ருவாக்கியத்துக்காக தண்டகைக்கு தீனாளா பரப்டாள். பக்தனான ராதாவான லட்சுமணனும் பதிவிரதையான தேவியான சீதையும் கூட சென்றாள். மூணு மாரீச்ச சகாயத்தாலே ராவணன் தேவியே அபகரிச்சு விட்டான். சுவாமி தேவியை தேடுவதற்காக வந்தாள். வர வழியில ஜட்டாயுசுக்கு வைகுண்டம் கபந்தனுக்கு சொர்க்கதியை அளித்து தீனனான சுக்ரீவனை சக்கியம் பண்ணி துஷ்டனான வாலியை வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி சுக்ரீவனால பிரேஷிதாளான கோடி கோடி வானரங்கள் ஆகாசத்திலும் பூமியிலும் தேவியை தேடும் பொழுது அதில் ஒருவனான அஞ்சனா பாக்கியமான வாயு புத்திரனான ஆஞ்சநேயனான நான் லங்கா நகரத்துல தேவியை கண்ட வந்துடுத்து மங்களம் நாளா. உடனே பார்த்தாள். திசஷ்ட சர்வா பிரதிஷ்ட வீட்சிய தேவி பார்த்து சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. என்ன ஆச்சரியம், லங்கையில ராமாயணமா, பாபிகள் இருக்கிற இடத்துல ராமச்சரித்திரம் நடக்குமா, புண்ணியசாலிகள் இருக்கிற இடத்துல நடக்கும், என்ன 10 திக்கில இருந்து வருதே. அப்படி சா திரியகுத்வஞ்ச ததாப்யதஸ்தாத் ஆமா நிரீட்சியமானா தமச்சிஞ்ச புத்தி வாதாத்மஜம் சூரியமிவோதேஷ்டம்னா அவன் அருணோதயமானா போல கண்டாளா. ராமனாகிற சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி அவன் உதய காலத்துல உதயமான அருணோதயமானா போல கண்டாளாம். கண்டு ஆச்சரியப்பட்டு என் பிரபுனுடைய சரித்திரம் சொன்னதாருன்னு தேவி மகிழ்ச்சி அடைய உடனே ஹனுமார் அங்கிருந்து கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா ராமதூதன் சுக்ரீவ மந்திரின்னு மறுபடியும் சொல்ல தேவி சந்தேகப்பட திரும்பி ராமச்சரித்திரம் சொல்லி தேவிக்கு நம்பிக்கை உண்டு பண்ணி ராமநாமாங்கிதமான திவ்ய அங்குலீகத்தை எடுத்து தேவிக்கு அர்ப்பணம் பண்ணேன். தேவி அந்த அங்குலீகத்தை வாங்கி சுவாமியே வந்ததாக நினைச்சு மாரோட மார்பா அணைஞ்சுக்கின்ற அங்குலீகத்தை பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பௌத்தன்னு ஆனந்த சமுத்திரத்தில் மக்னையாக ஆகி திவ்ய சூடாமணியை சுவாமிக்கு கொடுக்க சொல்லி கொடுக்க ஹனுமார் திவ்ய சூடாமணியை சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்து கண்டேன் சீதையன்னு சொல்ல